ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து கத்திரிக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறோம். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி 1, மிளகா 2. கத்திரிக்காயை வந்து அரிஞ்சு வச்சுட்டு போசியில் வந்து நம்ம அப்படியே போட போகிறோம், தாளிக்காமல். அடுப்பும் பற்ற வைக்கல, அப்படியே எடுத்து போட்டுட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதுக்குள்ளே கத்திரிக்காய் இப்போ போட்ட போசிக்குள்ளேயே போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கணும். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். வெங்காயம், மிளகாய் எல்லாம் ஒரே முட்டாத போடுறதுனால நம்ம அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். அடுப்பு இன்னும் பற்ற வைக்கல, வைக்காம தான் அடுப்பு மேலே வச்சு போட்டுருக்கேன். உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டாச்சு. இனி மிளகாத்தூளும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு, உங்களுக்கு நிறைய எண்ணெய் சாப்பிட்றீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அளவாக ஊற்றணுன்னா ஊற்றிக்கோங்க. இது கூட கொத்தமல்லி, சீரகம், பூண்டு எல்லாம் தட்டி உள்ளே போட்டு இது பண்ணுறனாலும் பார்த்திக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. தட்டத்தை வச்சு ஒரு குலுக்கிக்கலாம். குலுக்கி இனிமேல் தான் அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. வெந்துருச்சு. உப்பு அளவாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பூ போட்டு ஒரு கிளறி இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காரலும் அடிக்காது, அந்த கசப்பு தன்மை வரும்ல, அதுவும் வராது. சூப்பராக இருக்கும்.